நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் களத்தில், தேர்தல் காலத்தில் நீங்கள் நடுநிலையோடு செய்திகளை தந்ததற்கும், தம்பி ராஜேந்திரனுக்கு அது சாதகமாக அமைந்ததற்கும் முதலில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிகேயோட இத்தனை நாள் ஆட்சி உங்களுக்கு எப்படி தெரியுது? அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சரவை அதாவது சட்டம் ஒழுங்கோட நிலைமை இப்போ கேள்விக்குறியா இருக்கிறதா ஒரு தகவல் வெளியேற்று. அதை பற்றி நீங்க என்ன? அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு சில நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லாம் எதையும் கணிக்க முடியாது. ஒரு 6 மாதம் செல்லட்டும். அதுக்கு பிறகுதான் இந்த அமைந்திருக்கிற அரசு எவ்விதம் இயங்குகிறது என்று கருத்துக்களை தெரிவிக்க இயலும். இந்த சில நாட்களுக்குள் எந்த கருத்தையும் தெரிவிக்க இயலாது. தற்போது அந்த நர்சிங் மாணவி கொலை வழக்கு, நர்சிங் மாணவி ஒருத்தவங்களுக்கு அது அடுத்தடுத்து எல்லா ஆட்சி காலங்களிலும் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீதிமன்றங்கள் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு கூண்டிலே நிறுத்தப்படுகிற அந்த கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. சில நிகழ்ச்சிகளை கேட்டபோது நான் நேராகவே போய் பார்த்திருக்கிறேன். இந்த பிணை விடுதலை வந்தவன் திரும்பவும் அந்த சின்ன பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நாசப்படுத்தி கொலை செய்கிறான். அவன் எப்படி ஜாமீனில் வந்தான்? ஆகவே நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்ற முன்வர வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமை செய்து இந்த சின்னஞ்சிறு சிறுமிகளை உட்பட பெண்களை படுபயங்கரமாக நாசமாக்கி கொலை செய்கின்ற கொடியவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை என்றுதான் தண்டனை இருக்க வேண்டும். 10 வருஷமோ 15 வருடமோ என்று சொல்லி ஆயுள் தண்டனை என்று சொல்லிவிட்டு 10 வருடத்திலே விடுதலை செய்வதெல்லாம் இருக்கக்கூடாது. லைஃப் லாங் பிரிசன், வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சிறை என்ற விதத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் இந்த மாநில அரசு. மத்திய அரசு அந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் தர வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஓரளவு அச்சத்தை, பயத்தை உண்டு பண்ணி இந்த கொடிய மிருகங்கள் மனித சமுதாயத்திலே நடமாட தகுதியற்ற விலங்கினும் கொடிய அந்த மிருகங்களுக்கு அப்பொழுதுதான் நாம் பாடம் கற்பிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும். கனிமவளம் குறித்து இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க ஒரு பேட்டியில் அந்த நெல்லையில் வச்சு பேச சொல்லியிருக்காங்க. அது இப்போ வைரல் ஆகிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து, அதாவது எனக்கு தெரியாது, எனக்கு இது பற்றி தெரியாது. தெரியாத விஷயத்துல நான் கருத்து சொல்ல முடியாது. கனிமொழி மேடம் வரக்கூடிய காலங்களில் கூட்டணி பத்தி சிந்திக்கும் நேரம் வந்துவிட்டுன்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? அப்படியே சொல்லுங்க. அவங்க என்ன வார்த்தைகளை சொன்னாங்களோ அதை சொல்லுங்க. நீங்களா ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. சகோதரி கனிமொழி என்ன சொன்னார்கள் என்பதை அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லுங்கள். நீங்களா ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. இனி வரும் காலங்களில் கூட்டணி பத்தி சிந்திக்கும் அப்படி சொல்லல. அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதையே நீங்க சொல்லலையே. அந்த சகோதரி சொன்ன வார்த்தைகளையே நீங்க சொல்ல தயாராக இல்லாம நீங்களா ஒரு கருத்தை சொல்றீங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் டிவியில வரிகள் ஓடிக்கிட்டே இருக்கு, நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க. வேண்டுமா என சிந்திக்கும் நேரம் வந்து விட்டது. திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேச்சு வந்த செய்தி அப்படி வரவில்லை. அதனால் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இதெல்லாம் இருக்கக்கூடாது. லைஃப் லாங் பிரிசன், வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சிறை என்ற விதத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் இந்த மாநில அரசு. மத்திய அரசு அந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் தர வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஓரளவு அச்சத்தை, பயத்தை உண்டு பண்ணி இந்த கொடிய மிருகங்கள் மனித சமுதாயத்திலே நடமாட தகுதியற்ற விலங்கினும் கொடிய அந்த மிருகங்களுக்கு அப்பொழுதுதான் நாம் பாடம் கற்பிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும்.